Hello viewers, welcome to the channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் TNPSC Group 4 2025 காக பொது தமிழ்ல இருந்து 6th term 1ல இயல் 2 இயற்கை தான் பார்க்க போறோம். ஏற்கனவே 6th term 1ல இயல் 1 தமிழ் தேன் ஃபுல்லா புக் பேக் क्वेश्चंस பார்த்தாச்சு. இன்னைக்கு இயல் 2 இதுல சேர்த்தெழுதுக, பிரித்தெழுதுக, கோடிட்ட இடங்கள், சொல்லும் பொருளும், கலைச்சொல் இது எல்லாமே புக் பேக் क्वेश्चंस தான் பார்க்க போறோம். நியூ வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அடுத்த அப்கமிங் வீடியோவில் இம்பார்ட்டன்ட் ஒன்லைனர் கொஷின்ஸை MCQவா பார்ப்போம். தட்பவெப்பம் என்னும் சொல்லை பிரிக்க கிடைக்கும் சொல் என்ன? விடை ஆப்ஷன் ஏ தட்பம் பிளஸ் வெப்பம். கிணறு என்பதை குறிக்கும் சொல் எது? விடை ஆப்ஷன் பி கேணி. வேதி உரங்கள் என்னும் சொல்லை பிரிக்க கிடைக்கும் சொல் எது? விடை ஆப்ஷன் பி வேதி பிளஸ் உரங்கள். கழுத்தில் சூடுவது எது? விடை ஆப்ஷன் ஏ தார். தரை பிளஸ் இறங்கும் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எது? விடை ஆப்ஷன் ஏ தரை இறங்கும். சித்தம் என்பதன் பொருள் என்ன? விடை ஆப்ஷன் ஏ உள்ளம். வழி பிளஸ் தடம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? விடை ஆப்ஷன் பி வழித்தடம். கதிரவனின் மற்றொரு பெயர் என்ன? விடை ஆப்ஷன் பி ஞாயிறு. சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி எது? விடை ஆப்ஷன் ஏ துருவ பகுதி. மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் டேஷ் ஆகும். விடை ஆப்ஷன் ஏ அடுக்குகள். நிலத்தினிடையே என்னும் சொல்லை பிரிக்க கிடைக்கும் சொல் என்ன? விடை ஆப்ஷன் பி நிலத்தின் பிளஸ் இடையே. பொற்கோட்டு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? விடை ஆப்ஷன் ஏ பொன் பிளஸ் கோட்டு. அவன் பிளஸ் அலிபோல் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் என்ன? விடை ஆப்ஷன் பி அவன் அலிபோல். முத்து பிளஸ் சுடர் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் என்ன? விடை முத்துச்சுடர். நிலா பிளஸ் ஒளி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் என்ன? விடை ஆப்ஷன் சி நிலா ஒளி. நன் மாடங்கள் என்பதை பிரிக்க கிடைக்கும் சொல் என்ன? விடை ஆப்ஷன் சி நன்மை பிளஸ் மாடங்கள். வெண்குடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? விடை ஆப்ஷன் பி வெண்மை பிளஸ் குடை. கொங்கு பிளஸ் அலர் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல்? ஆப்ஷன் சி கொங்கலர். மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை எது? விடை ஆர்டிக் ஆலா. பறவைகள் வலசை போவதை பற்றி பாடிய தமிழ் புலவர் யார்? விடை சத்திமுத்த புலவர். பறவைகள் இடம் பெயர்வதற்கு டேஷ் என்று பெயர்? விடை வலசை போதல். இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுபவர் யார்? விடை டாக்டர் சலீம் அலி. இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்ஷன்ஸ் கொடுக்கும்போது நேம் மறந்துடாதீங்க. பறவைகள் வலசை போக காரணங்களுள் ஒன்று எது?
விடை தட்பவெப்பநிலை மாற்றம். நாராய் நாராய் எனத் தொடங்கும் பாடலை எழுதியவர் யார்? விடை சத்திமுத்த புலவர். உலக சிட்டுக்குருவிகள் நாள் எது? விடை மார்ச் 20. டேஷ் பெரும்பாலும் வலசை போகின்றன. விடை நீர்வாழ் பறவைகளே பெரும்பாலும் வலசை போகின்றன. ஆண் குருவியின் தொண்டை பகுதி டேஷ் இருக்கும். விடை கருப்பு நிறத்தில் இருக்கும். சிட்டுக்குருவி டேஷ் நாள்கள் அடைகாக்கும். அதாவது எத்தனை நாட்கள் அடைகாக்கும்? விடை 14. அதாவது சிட்டுக்குருவி 14 நாட்கள் அடைகாக்கும். டாக்டர் சலீம் அலியின் தன் வரலாற்று நூலுக்கு பெயர் என்ன? விடை சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி என்பது டாக்டர் சலீம் அலியின் தன் வரலாற்று நூலுக்கு இட்ட பெயர். சென்னி என்பது டேஷை குறிக்கும். சோழனை குறிக்கும். ஆர்க்டிக் ஆலா டேஷ் பயணம் செய்யும் பறவை இனமாகும். விடை 22,000 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்யும் பறவை இனமாகும். காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று டேஷ் பாடினார். அதாவது காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடியவர் யார்? விடை பாரதியார். திகிரி என்பது குறிக்கும் பொருள் என்ன? விடை சக்கரம். வெளிநாட்டு பறவைகளுக்கும் புகலிடமாக திகழ்கிறது எது? விடை தமிழ்நாடு. சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை எது? விடை கப்பல் பறவை, அதாவது ஃப்ரைகேட் பேர்ட். நாம என்னும் சொல் உயர்த்தும் பொருள் என்ன? விடை அச்சம். அதாவது நாம என்னும் சொல் உயர்த்தும் பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது நாம அப்படிங்கறதோட மீனிங் அச்சம். கப்பல் பறவை தரை இறங்காமல் டேஷ் வரை பறக்கும். விடை 400 கிலோமீட்டர் தூரம் வரை பறக்கும். கப்பல் பறவை டேஷ் டேஷ் என்றும் அழைக்கப்படுகிறது. விடை கப்பல் பறவை கப்பல் கூழைக்கிடா கடற்கொள்ளை பறவை என்றும் அழைக்கப்படுகிறது. முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் எவை? விடை சார்பெழுத்துக்கள். சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் யார்? விடை இளங்கோவடிகள். டேஷ் பிற எழுத்துகள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற் காரணமாக இவை இருக்கின்றன. விடை முதல் எழுத்துக்கள். இளங்கோவடிகள் டேஷ் மரபை சேர்ந்தவர் என்று சிலப்பதிகாரம் கூறுகிறது. விடை சேர மன்னர் மரபை சேர்ந்தவர் என்று சிலப்பதிகாரம் கூறுகிறது. இரட்டை காப்பியங்களில் ஒன்று எது? இரட்டை காப்பியங்கள் பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை. இது சிலப்பதிகாரம் லெசன்ல பேக் கொஸ்டின்ஸ் இரட்டை காப்பியங்களில் ஒன்றுன்னு கேட்டதுனால இங்க மணிமேகலின் ஆன்சர் கொடுத்திருக்காங்க. முதல் எழுத்துகளின் எண்ணிக்கை எத்தனை? முதல் எழுத்துக்களின் எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா 30. அதாவது உயிரெழுத்துகள் 12, மெய் எழுத்துகள் 18 ஆகிய 30 எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள் ஆகும். திங்கள் என்பதன் பொருள் என்ன? விடை நிலவு. சத்திமுத்த புலவரால் பாடப்பட்ட பறவை எது? விடை செங்கல் நாரை.
பாரதியார் டேஷ் வேண்டும் என்று பாடுகிறார். விடை காணி நிலம் வேண்டும் என்று பாடுகிறார். ஆய்த எழுத்தின் வேறு பெயர் என்ன? விடை அக்கேனம், தனிநிலை, முப்புள்ளி, முப்பாற்புள்ளி. இந்த ஆய்த எழுத்துடைய மாத்திரை அளவு பார்த்தீங்கன்னா அரை மாத்திரை. வேறு பெயர்கள் இப்பதான் பார்த்தோம். அக்கேனம், தனிநிலை, முப்புள்ளி, முப்பாற்புள்ளி. ஆய்த எழுத்து பிறக்கும் இடம் பார்த்தீங்கன்னா தலையாகும். இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுக்கும்போது உடல், கால், தலை, நாக்குன்னு கொடுக்கலாம். ஆய்த எழுத்து வாயை திறந்து ஒலிக்கும் முயற்சியால் பிறக்கிறது. தனக்கு முன் ஒரு குறிலையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும். இதில் எந்த இடத்துல வேணாலும் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு மாற்றி கொடுக்கலாம். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உயிர்மை எழுத்தின் ஒலி வடிவம் டேஷ் சேர்ந்ததாக இருக்கும். விடை மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். 3 புள்ளிகளை உடைய டேஷ் தனித்த வடிவம் பெற்றது. விடை ஆய்த எழுத்து. டேஷ் தனித்து இயங்காது. விடை ஆய்த எழுத்து தனித்து இயங்காது. உங்களுக்கு ஆப்ஷன்ஸ்ல கொடுக்கும்போது மெய் எழுத்து, உயிர்மை எழுத்து, ஆய்த எழுத்து இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது புக் பேக் கொஷின்ஸ்ல இருந்ததுனால டைரக்டா கொடுத்துருக்காங்க. உயிரெழுத்துக்கள் எத்தனை? விடை பார்த்தீங்கன்னா 12. உங்களுக்கு தெரியும். உயிரெழுத்துக்கள் 12ல் குறில் எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா 5, நெடில் எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா 7. குயில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு 1 மாத்திரை அண்ட் நெடில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு பார்த்தீங்கன்னா 2 மாத்திரை. இது ரெண்டையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது மெய் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. விடை 18. ஸோ இதில் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது மெய் என்பது உடம்பு என பொருள்படும். ஸோ ஆப்ஷன்ஸ் 4 ஆப்ஷன்ஸ் வந்து தலை, உடம்பு இந்த மாதிரி 4 ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம். ஸோ கன்ஃபியூஸ் ஆகாமல் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வல்லினம் மெய் எழுத்துக்கள், மெல்லினம், இடையினம் இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். மெயினாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது மெய் எழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவு மாத்திரை பார்த்தீங்கன்னா அரை மாத்திரை. உயிர்மெய் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? விடை 216. ஸோ இதில் நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா மெய்யுடன் உயிர்குறில் சேர்ந்தால் உயிர்மெய் குறில் தோன்றுகிறது. மெய்யுடன் உயிர் நெடில் சேர்ந்தால் உயிர்மெய் நெடில் தோன்றுகிறது. ஸோ இதில் உங்களுக்கு இங்கே டேஷ் கொடுத்து 4 ஆப்ஷன்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. மெய்யுடன் உயிர் நெடில் சேர்ந்தால் டேஷ் தோன்றுகிறதுன்னு கொடுத்து 4 ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆகவே உயிர்மெய் எழுத்துகளையும் உயிர்மெய் குறில், உயிர்மெய் நெடில் என 2 வகைப்படுத்தலாம். இதுலேயும் எத்தனை வகைப்படுத்தலாம்னு கேட்கலாம். அதாவது உயிர்மெய் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் பார்த்தீங்கன்னா உயிர்மெய் குறில், உயிர்மெய் நெடில்னு 2 வகைப்படும். பாரதியாரின் இயற்பெயர் என்ன? விடை சுப்பிரமணியன். பாரதியார் பற்றி ஏற்கனவே தனியாக ஒரு வீடியோ ஃபுல் இம்பார்ட்டன்ஸ் வினாவிடையாக கொடுத்துருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். ஏட்டயபுர மன்னரால் பாரதி என்னும் பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டவர் யார்? விடை பாரதியார். மாத்திரை கால அளவுகள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது குறில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு 1 மாத்திரை, நெடில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு 2 மாத்திரை, மெய் எழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவு அரை மாத்திரை, உயிர்மை குறிலுக்கு பார்த்தீங்கன்னா 1 மாத்திரை, உயிர்மை நெடில் பார்த்தீங்கன்னா 2 மாத்திரை, ஆயுத எழுத்தை ஒலிக்கும் கால அளவு அரை மாத்திரை. பிரித்தெழுதுக நான் தனித்தனியாக கொடுக்கல, புக் பேக் கொஷின்ஸ்ங்கிறதுனால 4 ஆப்ஷன்ஸ் இல்லாமல் அப்படியே டைரெக்டாகவே கொடுத்துருக்கேன். வானில் இருந்து, வானில் ப்ளஸ் இருந்து, சிலப்பதிகாரம், சிலம்பு ப்ளஸ் அதிகாரம், மாமழை, மா ப்ளஸ் மழை, மே நின்று, மேல் ப்ளஸ் நின்று, அங்கண், அம் ப்ளஸ் கண். ஸோ இது கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பெருங்கடல், பெருமை ப்ளஸ் கடல், செங்கோல், செம்மை ப்ளஸ் கோல், வட திசை, இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. வட ப்ளஸ் திசைனே மென்ஷன் பண்ணாமல் வடக்கு ப்ளஸ் திசை, இளந்தளிர், இளமை ப்ளஸ் தளிர், பறவை இனம், பறவை ப்ளஸ் இனம்,
உயிர்மெய் உயிர் பிளஸ் மெய், தனிநிலை தனி பிளஸ் நிலை, முப்புள்ளினா 3 பிளஸ் புள்ளி. இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஆப்ஷன்ஸில் மூ பிளஸ் புள்ளி இந்த மாதிரியெல்லாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உயிரலப்படை உயிர் பிளஸ் அலபடை, ஐகார குறுக்கம் ஐகாரம் பிளஸ் குறுக்கம். அடுத்தது சேர்த்து எழுதுக. இங்கேயும் நான் 4 ஆப்ஷன்ஸ் கொடுக்காம புக்கில் இருந்தது டைரெக்டாக கொடுத்துருக்கேன். சார்பு பிளஸ் எழுத்து சார்பெழுத்து, முதல் பிளஸ் எழுத்து முதல் எழுத்து, உயிர் பிளஸ் எழுத்து உயிர் எழுத்து, மெய் பிளஸ் எழுத்து மெய் எழுத்து, குறுமை பிளஸ் இயல் பிளஸ் உகரம் குற்றிய லிகரம், இளமை பிளஸ் தென்றல் இளந்தென்றல், 10 பிளஸ் 2 12. மெயினாக பார்த்தீங்கன்னா சேர்த்து எழுதுக கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் இதுவே இந்த 5th and 7th உங்களுக்கு பிரித்து எழுதுகவா கொடுத்தா அப்போ கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் கேட்டிருக்காங்க. விடை பார்த்தீங்கன்னா 10. அவை என்னன்னு பார்த்தீங்கன்னா உயிர்மை, ஆயுதம், உயிரலப்படை, ஒற்றலப்படை, குற்றிய லிகரம், குற்றிய லுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். அடுத்து பொறுத்துக பார்ப்போம். தூண், மாடம், நிலா, ஒளின்னு கொடுத்துருக்காங்க. விடை பார்க்கலாம். விடை பார்த்தீங்கன்னா தூண் அழகு, மாடம் தூய நிறம், நிலா ஒளி முத்துச்சுடர். அடுத்த பொறுத்துக. முத்துச்சுடர் போல தூய நிறத்தில் சித்தம் மகிழ்ந்திட. விடை பார்க்கலாம். விடை முத்துச்சுடர் போல நிலா ஒளி, தூய நிறத்தில் மாடங்கள், சித்தம் மகிழ்ந்திட தென்றல். மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது டேஷ் ஆகும். விடை அறிவுடைய மக்கட்பேறு. திருக்குறளிலிருந்து எடுக்கப்பட்ட கேள்வி எது? ஒருவருக்கு சிறந்த அணி எது? விடை ஆப்ஷன் சி இன்சொல். அடுத்தது கலைச்சொல் அறிவோம். ஏற்கனவே 10th ஸ்டாண்டர்ட் எல்லா யூனிட்லேயும் உள்ள கலைச்சொல் அறிவும் ஒரே வீடியோவாக கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. கண்டம் கான்டினென்ட், தட்பவெப்பநிலை கிளைமேட், வானிலை வெதர், வலசை மைக்ரேஷன், புகலிடம் சாங்சுரி, புவி ஈர்ப்பு புலம் கிராவிடேஷனல் ஃபீல்ட். இப்போ நம்ம பார்த்தது ஃபுல்லாகவே புக் பேக் ஆன்சர்ஸ் தான். அடுத்த அப்கமிங் வீடியோவில் லைன் பை லைன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை வினா விடையாக பார்ப்போம். கண்டென்ட் ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.